நான் கத்தர் கதைக்கிறேன். இரண்டாம் வருகை வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, அதாவது கேபிட்டல் பனிஷ்மெண்ட் எழுதுகிற நீதிபதியாகத்தான் இரண்டாம் வருகை இருக்க போகிறது என்பதை விளங்கிக்கொள்ள வேண்டும். அதுக்கும் 2 தடவை கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை எழுதுகிற நீதிபதியாகத்தான் இரண்டாம் வருகை வருகிறேன் என்பதை விளங்கிக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். நியாய தீர்ப்பு என்றால் நித்தியவன் கொடுக்க முடியாத தீர்ப்பை எழுதுகிறவர் என்பதை விளங்கிக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்தியாவுக்கு சொல்கிறேன், இஸ்ரேலுக்கு சொல்கிறேன், அமெரிக்காவுக்கு சொல்கிறேன், உங்களுடைய கதைகள், கற்பனைகள், டிசைன்கள், கொள்கை, ஜட்ஜ்மெண்ட் எல்லாவற்றையும் கொண்டு போய் பெருமிடா முக்கோணத்தில் கொண்டு புதைத்து விடுங்கள், அல்லது நான் புதைத்து விடுவேன் என்று குறிப்பிடுகிறேன். அதாவது அக்கனி கடல் வரைக்கும் கொண்டு போய் விடுவேன் என்பதனை திட்டவட்டமாக இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதனை இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் சொல்கிறேன். I am 100% GOD, 100% human. My name is Lohes. என்னுடைய கதை, கற்பனை, டிசைன், கொள்கை, ஜட்மெண்ட் மட்டும்தான். எதனை சொல்கிறேனோ அதனை செய்யுங்கள், எதனை சொல்கிறேனோ அதனை மட்டும் செய்யுங்கள். இல்லை என்றால் அது மனித குலத்துக்கு நல்லதில்லை. ஓப்பன் டாக்ஸ் பழைய நோவா. இதில் கழுகலையிலும் சந்தேகப்பட்டால் அது இந்தியாவுடைய தவறு, இஸ்ரேலுடைய தவறு, அமெரிக்காவுடைய தவறு, மனித குலத்தின் தவறாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் தண்டனை என்பது எல்லோருக்கும் பொது. ஒரு நாடு தண்டனை, ஒரு நாடு குற்றம் செய்தால், ஒரு நாட்டில் ஒரு சிலர் குற்றம் செய்தால் அந்த நாட்டுக்கே தான் தண்டனை என்பதை விளக்கிக்கொள்ளணும். நான் லைவில் இந்தியாவோடு, இஸ்ரேலோடு, அமெரிக்காவோடு கதைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவர்கள் எனக்கு கதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கதைகள், கற்பனைகள், டிசைன்கள், கொள்கை, ஜட்மெண்ட் ஒட்டுமொத்தம் அது பெருமிடா முக்கோணத்துக்குரியது. சுருக்கமாக உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், நித்தியவனுக்கு போக முடியாத ஓட்டத்தை இந்த 3 நாடும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் என்று சொன்னால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். இதனூடாக மனித குலத்துக்கு மரணம், நித்தியவன் போக முடியாத மரணம், இது எழுதப்பட்ட சட்டமாகும். அதாவது கர்த்தருடைய 2ஆம் வருகையை இவர்கள் அறிவிக்க வேண்டும், நாளை அறிவிக்க வேண்டும். 3/8/2025 வாட் இஸ் டூசே டுமாரோ கர்த்தருடைய 2ஆம் வருகையை இந்தியா அறிவிக்க வேண்டும், இஸ்ரேல் அறிவிக்க வேண்டும், அமெரிக்கா அறிவிக்க வேண்டும். அப்படி ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மீடியாக்களிலும் பிரேக் நியூஸாக போய்கொண்டிருக்கும். இதனை செய்து முடிக்க வேண்டும். இதனை தவிர்த்தாலோ, இதனை தடுத்தாலோ இவர்களுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் எழுதி முடித்தே தீர்வேன். அதுக்கும் 2 தடவை நித்தியவன் கொடுக்க முடியாத கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்பதனை விளங்கிக்கொள்ள வேண்டும். நித்தியவன் போக முடியாத தீர்ப்பை எழுதும் வருகைதான் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்பதனை திட்டவட்டமாக உங்களுக்கு எல்லோருக்கும் சொல்கிறேன், மனித குலத்துக்கு சொல்கிறேன். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அவர் எழுதுவார். அதுவும் 2 தடவை. 2ஆம் மரணமாகிய அக்னிகள் பங்கடை தீர்ப்பு எழுதுவார். அப்படிப்பட்ட வருகைதான் இந்த 2ஆம் வருகை வருகிறேன் என்பதை விளங்கிக்கொள்ள வேண்டும். இங்கே முதலாவது செய்ய வேண்டிய காரியம், இந்தியா, இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா கர்த்தருடைய 2ஆம் வருகை அறிவிக்க வேண்டும். அதுவும் நாளை 3/8/2025 அறிவிக்க வேண்டும். மீறினால் இவர்களை அக்கறை கடலை கொண்டே விட்டே தீருவேன் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அப்படி நீங்கள் சந்தேகப்பட்டால் அது உங்களுடைய தவறு. கடுகளவு கூட நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் என்பதனை இஸ்ரேலுக்கும், அதாவது இந்தியா, இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவுக்கு சொல்கிறேன். இந்த 3 நாட்டில் இருக்கும் ஒருவரை கூட விட்டு வைக்காமல் எழுதி முடிப்பேன் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த 3 நாட்டின் புக்கும் அத்தனையும் எடுத்து தயார் நிலையில் வைத்திருக்கிறேன். இந்த 3 நாட்டில் இருக்கும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அத்தனை புக்கையும் எடுத்து தயார் நிலையில் வைத்திருக்கிறேன். அத்தோடு பழைய நோவா புக்கை சைன் பண்ணி வச்சுக்கிறேன். இவர்கள் ரொம்ப சேட்டை விட்டு விட்டார்கள், நினைத்து பார்க்க முடியாத சேட்டை விட்டு விட்டார்கள். என்னுடைய பொறுமையை பல தடவை சோதித்து விட்டார்கள். அது இவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் ஏராளம் இருக்கிறது. இந்தியா மீது ஏராளமான குற்றச்சாட்டை கொண்ட நாடென்றால் இந்தியா. இதிலே அடுத்தது ஓரளவான குற்றச்சாட்டை கொண்ட நாடென்றால் இஸ்ரேல். அதே பேலன்ஸ் ஆஃப் பவர் குற்றச்சாட்டை கொண்ட நாடு அமெரிக்காவும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். காரணம் கர்த்தருடைய 2ஆம் வருகை அறிவிக்க வேண்டும்.
அத்தோடு வேறு ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. கர்த்தருடைய இங்கே முதலாவதாக நான் குறிப்பிடுகிறேன், இந்த உலகத்திலே ஒன்று முதலாவதாக நடக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய இரண்டாம் வருகை அறிவிக்க வேண்டும், இந்தியா அறிவிக்க வேண்டும், இஸ்ரேல் அறிவிக்க வேண்டும், அமெரிக்கா அறிவிக்க வேண்டும். அதுவும் 3/8/2025 தட் இஸ் டூஸ்டே டுமாரோ அறிவித்தாக வேண்டும். மீறினால் இவர்களே நரகத்துக்கு போவார்கள். நானும் அந்த தீர்ப்பு எழுதி முடித்தே தீருவேன். அத்தோடு இந்த தீர்ப்பு மனித குலத்துக்கும் எழுதுவேன். சுருக்கமாக உங்களை சொல்ல வேண்டுமென்றால் பழைய நோவாவை நான் எழுதி முடித்தே தீருவேன். இதில் நீங்கள் யாராவது கடுகளவு கூட சந்தேகப்பட்டால் அது உங்களுடைய தவறு என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவர்கள் நீங்கள் ஒன்றை மட்டும் நான் உங்களை சொல்கிறேன், கர்த்தருடைய இரண்டாம் வருகையை நீங்கள் பார்க்குற வீடியோ பார்க்குற அனைவரை நீங்கள் அறிவித்து விடுங்கள். ஒட்டுமொத்த மீடியாக்களில் அறிவித்து விடுங்கள். கர்த்தர் இந்தியா, தமிழ்நாடு, திருச்சி, இஸ்ரேல் கேம்பில் இருக்கிறார் என்று நீங்கள் அறிவித்து விடுங்கள் என்பதை விளையக்கொள்ள வேண்டும். அத்தோடு இது சட்டபூர்வமாக அறிவிக்கப்பட வேண்டும். இந்தியா கவர்மெண்ட் அறிவிக்க வேண்டும், இஸ்ரேல் கவர்மெண்ட் அறிவிக்க வேண்டும், அமெரிக்கா கவர்மெண்ட் அறிவிக்க வேண்டும். இல்லையென்றால் இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த கவர்மெண்டையும் நான் கொண்டு போய் பெரும்பான்மை கோணத்தில் புதைத்தே தீர்வேன் என்பதனை இங்கே திட்டவட்டமாக நான் சொல்லி நிற்கிறேன். என் பிதாவதந்தின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு மெய்யாகவே நான் உங்களுக்கு ஆணையிட்டு சொல்கிறேன். என் பரிசுத்தாவியாருக்கும் என் பிதாவதந்தின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு மெய்யாகவே நான் ஆணையிட்டு உங்களுக்கு தீர்ப்பளிக்கின்றேன். 3/8/2025 கர்த்தருடைய இரண்டாம் வருகை இந்தியா, இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா அறிவிக்க தவறினால் பழைய நோவா புக்கை நான் உடைப்பேன் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்படி சந்தேகப்பட்டால் அது உங்களுடைய தவறு. இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் பழைய நோவா புக்கை நான் உடைத்தே தீருவேன் என்பதனையும் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 8 பேரோ அல்லது 8 கோடியோ விடுவதென்பதனை நான் தீர்மானிப்பேன் என்பதை விளையக்கொள்ள வேண்டும். பழைய நோவாண்ட காலத்திலும் பிரச்சனையை போட்டார்கள். வெறும் 8 பேரை மட்டும் வேலை கிடைத்து விட்டு இந்த உலகத்தை அழித்து விட்டு போனவன் திரும்ப வந்திருக்கிறேன். இது நியாய தீர்ப்பின் வருகை. கேபிட்டல் பனிஷ்மெண்ட் எழுதுகிற லோகேஷாக வந்திருக்கிறேன். கேபிட்டல் பனிஷ்மெண்ட் எழுதுகிற லோகேஷ் ஜியோடியாக வந்திருக்கிறேன். இவர்கள் நாளைக்கு அறிவிக்க தவறினால் இவர்கள் பாரதூரமான விளைவுகளை சந்திக்கும் இந்த உலகம் மனித குலமே என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அத்தோடு நான் ஒரு அரசாங்கத்தை கட்ட வேண்டும். இவர்கள் இரண்டாம் வருகை அறிவிக்க வேண்டும். அரசாங்கத்தை நான் கட்டி முடிக்க வேண்டும். ஒரு நாட்டுக்கு நியாய தீர்ப்பு நான் செய்து முடிக்க வேண்டும். அதுக்கும் ஒரு வித்தியாசமான முறையிலே நியாய தீர்ப்பு செய்ய இருக்கிறேன். அதனை தவிர்த்தாலோ தடுத்தாலோ இவர்களுக்கு என்ன தீர்ப்பு வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் எழுதிய தீருவேன். அதுவும் 2 தடவை என்பதனையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே ஆக்கபூர்வமான நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும். ஒரு நாள் தான் இருக்குது. 3/8/2025 கர்த்தருடைய இரண்டாம் வருகை இந்தியா அறிவிக்க வேண்டும், இஸ்ரேல் அறிவிக்க வேண்டும், அமெரிக்கா அறிவிக்க வேண்டும். இல்லையென்றால் இவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதனை இந்த உலகம் பார்க்க இருக்கிறது. இந்த மனித குலத்துக்கும் அதே ஜட்மெண்ட் தான் என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆதாம் ஏவாள் ஊடாக சர்ப்பம் பயந்தித்து மரணம் உண்டானது. மனித குலத்துக்கு எல்லாருக்குமே தான் மரணம் உண்டானது. ஒரு ஆளின் ஊடாக எல்லாருக்குத்தான் மரணம் உண்டானது. அதன் பிறகு நான் 2000 வருடத்துக்கு முன்பு இஸ்ரேலில் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தேன். நான் ஒருவன் தான், என்னூடாகத்தான் இந்த உலகத்துக்கு மனித குலத்துக்கு நித்தியவன் என்ற ஒரு பாதையை உண்டு பண்ணினேன் என்பதை இந்த வேளையிலே உங்கள் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே தான் சொல்கிறேன், இந்தியா, இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா இந்த 3 நாடும் தான் பிரச்சனை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான குற்றச்சாட்டு இருக்கிறது. முதலாவது குற்றச்சாட்டு என்ன? கர்த்தருடைய இரண்டாம் வருகை அறிவிக்க வேண்டும். இல்லையென்றால் இந்தியாவில் இருக்கும் ஒட்டுமொத்த மக்களும் அடித்து மூஞ்செல்லாம் உடைச்சு கொன்று புதைச்சி அக்னி கடல் பங்கடைய தீர்ப்பு கொடுத்து முடித்த பின்புதான் எனக்கு ஓய்வு நாள். இஸ்ரேலில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அடித்து மூஞ்செல்லாம் உடைச்சு கொன்று புதைச்சி அக்னி கடல் பங்கடைய தீர்ப்பு கொடுத்து முடித்த பின்புதான் எனக்கு ஓய்வு நாள். அதற்கு முன்பு எனக்கு ஒரு ஓய்வு நாள் கிடையாது என்பதை நீங்கள் திட்டவட்டமாக சொல்கிறேன். அமெரிக்காவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொல்கிறேன், அடித்து மூஞ்செல்லாம் உடைச்சு கொன்று புதைச்சி அக்னி கடல் பங்கடைய தீர்ப்பு கொடுத்து முடித்த பின்புதான் எனக்கு ஓய்வு நாள். அதற்கு முன்பு எனக்கு ஒரு ஓய்வு நாள் கிடையாது என்பதை நீங்கள் திட்டவட்டமாக சொல்கிறேன். ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் சொல்கிறேன், அடித்து மூஞ்செல்லாம் உடைச்சு கொன்று புதைச்சி அக்னி கடல் பங்கடைய தீர்ப்பு கொடுத்து முடித்த பின்புதான் எனக்கு ஓய்வு நாள். பழைய நோவா இந்த உலகத்தை அழித்து முடித்தே தீருவேன் என்பதை இங்கு திட்டவட்டமாக சொல்கிறேன்.
என்ன காரணம் இவ்வளவு தூரத்துக்கு கடும் கோபத்தோடு கதைக்கிறேன் என்பதை விளைய கொள்ள வேண்டும். 7 வருடமாக இங்கே வைத்திருக்கிறார்கள். தவறு. கர்த்தருடைய 2ஆம் வருகை அறிவிக்க வேண்டும் என்பதை விளைய கொள்ள வேண்டும். அதுவும் நாளை 3/8/2025 கர்த்தருடைய 2ஆம் வருகை அறிவிக்க வேண்டும். இல்லையென்றால் இந்த உலகத்தை அழித்து முடிப்பேன் என்பதனை என் பிதாவந்தின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டும், என் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு, பரிசுத்தாவியாருக்கும் என் பிதாவந்தின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டும், மெய்யாகவே 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 நான் உங்களை எல்லோருக்கும் தீர்ப்பளித்து முடிக்கிறேன். என்னுடைய இறை வார்த்தையில் நீங்கள் அனைவரும் செத்து போக வேண்டும் என்பதை விளைய கொள்ள வேண்டும். COVID-19 நான் தான் தீர்ப்பளித்தினேன். என்னுடைய வார்த்தையில செத்தார்கள், இறை வார்த்தையில செத்தார்கள் என்பதனை விளைய கொள்ள வேண்டும். கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான் எழுதினேன். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான் எழுதினேன். ஒரு கால் மறித்து விட்டார்கள். இப்போ அடுத்ததாக அவர்களுக்கு என்ன? வெள்ள சிங்காசன நியாயத்தீர்ப்பு செயல் அக்கனி கடல் இறக்க இருக்கிறேன். அந்த தீர்ப்பை தான் உங்களுக்கு சொல்றேன். 3/8/2025 what is to say tomorrow கர்த்தருடைய 2ஆம் வருகை அறிவிக்க வேண்டும். மீறினால் இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் சொல்றேன், உங்கள் எல்லோருக்கும் பழைய நோவா, எல்லோருக்கும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் எழுதுவேன். அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அதுவும் 2 தடவை. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான் எழுதுவார். அதுவும் 2 தடவை தான் எழுதுவார் என்பதுதான் இந்த வருகை. இந்த வருகை நியாய தீர்ப்பு. இந்தியாவின் எந்த சேட்டைக்கும் சரி வராது. இந்தியாவின் எந்த சேட்டையும் இந்த லோயஸாக இருக்கும் ஜியோடிட்ட சரி வராது. இதனை இஸ்ரேலில் சொல்றேன். இதனைத்தான் அமெரிக்காவும் சொல்றேன். அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய நடவடிக்கை சரியில்லை. என்னுடைய 2ஆம் வருகை அறிவிக்க சொல்லியிருந்தேன். அவர் அறிவிக்கவில்லை. அவருக்கு சொல்றேன், நேரடியாக சொல்றேன், அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சு கொன்று புதைச்சு அக்னி கடல் பங்கடைய தீர்ப்பு கொடுத்து முடித்த பின்புதான் எனக்கு ஓய்வு நாள் ஒன்றும். அது வரைக்கும் எனக்கு ஓய்வு நாளே கிடையாது என்பதனை திட்டவட்டமாக இந்த வீடியோவிலே அவருக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் சொல்கிறேன். லோகேஷ் சொல்றது செய்ய வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் சொல்றேன். என்னுடைய கதைகள், கற்பனை, டிசிஷன், கொள்கை, ஜட்மெண்ட், இறைவார்த்தை மட்டும்தான். நான் எதனை சொல்கிறேன் நீங்கள் அதனை செய்ய வேண்டும். நான் எதனை சொல்கிறேன் அதனை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதை திட்டவட்டமாக இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் சொல்றதை அழகாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய கதைகள், கற்பனைகள், டிசிஷன்கள், கொள்கை, ஜட்மெண்ட் எதுக்கும் என்னிடத்தில் வரக்கூடாது. வந்தால் கொன்று புதைத்துத்தான் அடுத்தருவல். அதாவது உங்கள் எல்லோரும் கொன்று புதைத்துத்தான் எனக்கு ஓய்வு நாள். அதற்கு முன்பு எனக்கு ஒரு ஓய்வு நாள் இல்லை என்பதனை இங்கே திட்டவட்டமாக இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் சொல்கிறேன். இப்படி நான் கதைப்பதற்கு காரணம் இந்தியா, இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா. வித்தவுட் தேங்க்ஸ் so much. லோகேஷ்